அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்யூர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் புதிதாக வந்தவர்கள், அதாவது பழைய மெம்பர்களை விட புதிதாக வந்து வரவங்க எங்கள்கிட்ட வந்து மருத்துவத்தை பற்றி கேட்கும்போது, சாட்சிகள்லாம் நீங்கள் பாருங்கள் சார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மருந்து வாங்கலாம். நாங்கள் சொல்கிறத விட எங்கள்கிட்ட மருந்து வாங்கி பயனடைஞ்சவங்களுடைய சாட்சியை நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வாங்கினா போதும், உங்களுக்கு நம்பிக்கை அது வந்து நல்ல ஊட்டும் அப்படிங்கிறது அளவுக்கு நம்ம வந்து சொல்லும்போது, அவங்க எங்கள்கிட்ட கேட்ட கேள்விகள் தான் வச்சு தான் நாங்கள் இப்போ இதை சொல்கிறேன். இந்த ஆடியோ வீடியோவில் நான் போடுற ஒரு விஷயம் அதுதான். மிகவும் மனசுக்கு கஷ்டமாகவும் கடினமாகவும் நெருடலாகவும் இருந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். சார், நீங்கள் சார்ஜ் கேட்க சொன்னீங்க, நாங்கள் சார்ஜ் கேட்டோம் சார். லட்சம் பேருக்கு மேலே உங்கள்கிட்ட வந்து மெடிசின்ஸ் வாங்கியிருக்கான்னு சொல்கிறீங்க, பல வருடங்களாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஏன் சார் சார்ஜ் இவ்வளோ தான் இருக்குதா, இனியும் சார்ஜுகள் இல்லையா? நிறைய சார்ஜுகள் வாங்கி சாப்பிட்டு அவ்வளோ பேருமே சார்ஜ் சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லும்போது, நான் அவங்கள்ட்ட திருப்பி கேட்ட கேள்வி, சார் நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருந்தால் சார்ஜ் சொல்லுவீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது, கண்டிப்பாக சொல்லுவேன் சார் அப்படிம்பாங்க. இதே மாதிரி தான் சார் எல்லாருமே எங்கள்கிட்ட மருந்து வாங்கும்போது முதல்ல சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் சாட்சி சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அது ஏதோ பெரிய தேச குத்தம் மாதிரியும், ஏதோ அவங்கள நம்ம தவறாக ஏதோ சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மனசில் நினைக்கிறாங்க. சார், சாட்சி சொல்கிறதுனால பல பேருக்கு பயனடையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியுது நம்ம சொல்கிறது. எத்தனையோ பேருக்கு நாங்கள் மருந்து கொடுத்து குழந்தை பிறந்திருக்கு. சார், சாட்சியில் வந்து எங்கள் மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, உங்களுடைய மனைவி கருத்தரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு 2 லைன் சொல்லுங்கள் சார். அது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்கும்போது அது அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, அவங்களுக்கு வந்து நிறைய எங்களுக்கு ஸ்வீட் அனுப்புகிறாங்க, நேரடியாக வந்து ஆப்பிள் ஆரஞ்சு தந்து பாராட்டினவங்க இருக்காங்க, கடவுள்னு சொல்லி வணங்கினவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஏன்னா சாட்சி வந்து அவங்க சொன்னால் விருப்பப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் போடுவோம். அவங்க சொல்கிறத வச்சு நாங்கள் வந்து தானாக முன் வந்து போடுறதில்ல. ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டுருவோம், போடலாமா அப்படின்னு. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு பலனடைஞ்ச நல்ல விஷயத்தை ஏன் பிறருக்கு சொல்ல மறுக்கிறீங்க? எத்தனையோ பேர் வந்து இந்த சாட்சியால் பயனடைவாங்கன்னு உங்களுக்கு ஏன் தெரியல? ஏன் நீங்கள் சாட்சி சொல்ல முன் வர மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய பேரை நீங்கள் சொல்லாண்டாம், ஊரை சொல்லாண்டாம், விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், இல்லை வேறு புனை பேர் சொல்லுங்கள், இல்லை ஊர் பேரை மாற்றி சொல்லுங்கள், இல்லை எதையாவது ஒன்று சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய வாய்ஸை பார்த்து அவங்க நினச்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி தவறான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சாட்சியாக சொல்கிறீங்களா? எத்தனையோ நவீன காலத்தில் யூடியூப்பில், திரைப்படங்களில், வேறு மாதிரி வெளியரங்கமாக பட்ட பகலில் என்னெல்லாமோ காட்டி எத்தனையாமோ சித்தரித்து நிறைய படங்கள் வீடியோஸ் வந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு சாட்சி சொல்கிறதில் நீங்கள் என்ன கெட்டு போயிடுவீங்க? தாம் பெற்ற பயன் இவ்வுலகத்தில் எல்லாரும் பெறணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் அது நீங்கள் வந்து மறுக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரில. தான் இதே மாதிரி வந்து குறைபாடாக இருக்கும்போது இன்னொரு சாட்சியை பற்றி தானே நம்ம மருந்து வாங்க முன் வந்தோம். நம்மளுடைய சாட்சி பல பேர் முன் வந்து மருந்து வாங்குறதுக்கு இது ஒரு உபயமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறது இல்லை? உங்களுக்கு நீங்கள் சொல்கிற சாட்சிக்கு ஆறுதலாக கூட நாங்கள் எங்களுடைய நிறுவனத்திலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, எதுவுமே எங்களுக்கு வெறும்னு நீங்கள் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் கொடுக்குற காசுக்கு நாங்கள் மெடிசன் கொடுத்துறோம், நீங்கள் நல்லாயிடுறீங்க. நீங்கள் நல்லானதை சொன்னதுக்கும் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோமே தவிர, நீங்கள் எதுவுமே எங்களுக்கு சும்மா செய்ய வேண்டியது இல்லை, நாங்கள் கேட்குறதும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெய்வம் எங்களுக்கு வந்து எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும், எங்களை அது வழி நடத்தும். நாங்கள் செய்கிற மூலிகைகள் எல்லாமே கடவுளுடைய படைப்புகள். அது வந்து செய்யப்பட்ட மூலிகைகள் அனைத்தும் தெய்வீக குணம் கொண்டதுன்னு நாங்கள் வந்து விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அது எங்களை வழி நடத்தும், நோயை தீர்க்கும், குறைபாடை தீர்க்கும், எல்லாரையும் குணமடைய செய்யும். நோய்வாய்ப்பட்டவங்க நல்லாயிருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரே ஸ்ட்ரீட்டில் வந்து 4 பேர் மருந்து வாங்கினாங்க, 4 பேருக்குமே ஒருத்தர் தெரியாது. இப்படியெல்லாம் நாங்கள் வந்து சந்திச்சிருக்கிறோம். நாங்கள் கொரியர் அனுப்பும்போது தான் பார்க்குறோமே, ஒரே ஸ்ட்ரீட்டில் 3 பேருக்கு 3 விதமான பேர் நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம். 3 பேருக்குமே ஆனால் தெரியாது, கேட்டால் ஒருத்தருக்கு தெரியாது. இவர் இதே நிறுவனத்தில் தான் ஒரு மருந்து வாங்கியிருக்காரு, அவங்க இதே நிறுவனத்தில் தான் க்ரீம் வாங்கியிருக்காங்க, ஒருத்தங்க இதே நிறுவனத்தில் தான் இன்னொரு ஆயில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியாது. அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டதில் நம்ம கேட்டால் அவங்க கேட்குறாங்க, ஆமாம் அவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியுமே, நான் டெய்லி அவங்கள பார்ப்பேன், ஆனால் அவங்க சொல்லவே இல்லை.
இவங்ககிட்ட கேட்டால் அவங்ககிட்ட கேட்டால் இவங்கள தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இவங்கள கேட்டால் அவங்கள தெரியாதுன்னு சொல்லுவாங்க, மருந்து வாங்கினதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க கூட தெரியாமல் வாங்குறாங்க. ஒரு வீட்டில் கணவன் மனைவி கூட தெரியாமல் வாங்குறாங்க. ஏங்க நீங்கள் மருந்து வாங்கும்போது தெரியாமல் வாங்குங்க, தெரிஞ்சு வாங்க, அது உங்கள் விருப்பம். நாங்கள் எதுவும் தவறுதலாக சொல்லலை. ஆனால் வாங்கின பிறகு அது நீங்கள் பயனடைஞ்ச விஷயத்த சொல்கிறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது ஆயிருன்னு நினைக்கிறீங்களா? கெட்ட பேர் வந்துடும், அவப்பேர் வந்துடும், யாராவது உங்களை ஏதாவது புறம் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? எதுவுமே கிடையாது. ஏன் மற்றவங்க பயன்படணும்னு நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. வாங்கின அத்தனை பேர் சாட்சி சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் வாங்கி நல்லா இருக்கான்னு என்ன சொல்லியிருக்காங்க என்கிட்ட. தினம் தினம் கண்டிப்பாக நாங்கள் மெடிசின்ஸ் அனுப்புகிறோமோ இல்லையோ எங்களுக்கு சொல்கிற சாட்சிகள் மட்டும் நிறைய வரும். ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இதை ஏங்க நீங்கள் யூடியூப்பில் போட மறக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க காரணம் சரியாக சொல்ல மாட்டாங்க. நான் என் கணவன்கிட்ட கேட்டுப்பாங்க, இவங்ககிட்ட கேட்டால் ஒய்ஃப்கிட்ட கேட்குமாங்க, அவங்ககிட்ட கேட்டால் அப்பாட்ட கேட்குமாங்க, அவங்ககிட்ட கேட்டால் அம்மாட்ட கேட்கணுமாங்க. சிலவங்க யோசிப்பாங்க. நாங்கள் அவங்கள வற்புறுத்துறதே இல்லை. ஆனால் ஒரு விஷயங்க, ஆண்களை விட பெண்கள் எங்களுக்கு நிறைய சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்கள நாங்கள் தலை வணங்குறோம். அவங்களுக்கு இருந்த இந்த திடகாத்திரம் கூட ஆண்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களுடைய சாட்சிகள் அதிகம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சாட்சிகள் நிறைய இருக்குது. தன்னுடைய மாமனாருக்கு மருந்து வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், குடியை நிப்பாட்ட புருஷனுக்கு வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், சுகர் நோய்களுக்காக வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், சோப்பு வாங்கினதாக இருக்கட்டும், கிரீம் வாங்கினதாக இருக்கட்டும், ஆயில் வாங்கினதாக இருக்கட்டும், எத்தனையோ சாட்சிகள். உடம்பு கூட்டுறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட சாட்சிகள், குறைக்கிறதுக்கு சாட்சிகள். நிறைய பேர் நாங்கள் சொல்கிறத விட அதிகமாகவே சாட்சி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 5 குறைபாடுகள் தீர்ந்துருக்குமான்னு நாங்கள் கேட்போம். ஆனால் உண்மையிலே 10 குறைபாடு தீர்ந்துருக்கும். அதையும் அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க. சார் நீங்கள் சொன்னதை விட நல்லா இருக்குது சார், கண்டிப்பாக நாங்கள் சொல்லி தான் ஆகணும், சொல்லட்டுமாம்பாங்க. தாராளம் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இருக்கதை இருக்கபடியாக சொல்கிறதே ஒரு பெரிய எங்களுக்கு பெனிஃபிட்டாக நினைக்கிறோம். ஆனால் அவங்க இன்னும் நிறைய பயன்பட்டுருக்காங்க அதில் அப்படிங்கிறத அவங்க சொல்லதுக்கு வர்றாங்க. ஏன்னா ஒரு லேடி எங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திக்கு வாயெல்லாம் சரியாச்சுன்னு எங்களுக்கு சொன்னாங்க. பல வருடங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு திக்கு வாய்ங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கொடுக்குற வெயிட் கெயின் மருந்தில் அவங்களுக்கு திக்குவாய் சரியாக இருக்குங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்து, அதுக்கப்புறம் தான் நாங்கள் திக்குவாய் உள்ளவங்களும் அதை நாங்கள் சாப்பிட சொன்னோம். ஏன்னா சில மூலிகையினுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை கூட அது பண்ணும். அது நன்மையாக தான் முடியும். கண்டிப்பாக சித்த மருந்தை பொறுத்த வரைக்கும் இதை கேட்ட இந்த ஆடியோ வீடியோ கேட்டவங்க கண்டிப்பாக எங்களுடைய மருந்துனால் நீங்கள் பயம் பெற்றுட்டீங்கன்னா தாமதிக்காமல் ஒரு 5 நிமிடங்களுக்கு உங்களுடைய சாட்சி எங்களுக்கு பேசி அனுப்புங்க. ஆடியோ அனுப்புங்க, வீடியோ அனுப்ப முடிஞ்சால் வீடியோ அனுப்புங்க. எந்தவித கூச்சமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த வீடியோ போடுறதுனால உங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு வேண்டியவங்க கூட அதை கேட்டு பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதை கேட்டுட்டு கூட, நண்பா இது நீ பேசுனது தானா, இது உங்கள் குறைபாடு நீங்கள் தீர்த்துறது தானா, எனக்கு அதே இது இருக்குது, நான் வெளியே சொல்ல தயங்குறேன், இனிமேல் நானும் வாங்கி சாப்பிடலாமா, நீங்களே சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கூட உங்கள்கிட்ட கேட்க முன் வரலாம். இது கூட ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு சின்ன இதுக்குள்ளே வர்றது மாதிரி தான். எப்படின்னா நீங்கள் 4 பேரை ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய ஆடியோ கேட்டு வருவாங்க, நீங்கள் ஆமான்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி எங்கள்கிட்ட சொல்கிறதே ரெக்கமெண்ட் பண்ணுறதான். நீங்கள் சொல்லி அவர் பயனடையும் போது அந்த பெனிஃபிட் உங்களுக்கும் சேர்த்து தான் கிடைக்குது. ஏன்னா அவர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்துறீங்க இல்லையா? ஏன்னா எத்தனையோ குறைபாடு, எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்கள் நிறைய பேர்ட்ட ஹெல்ப் கேட்பீங்க. ஹெல்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு ஒரு படி மேலே போயிடுவீங்க. நிறைய பேர் ஹெல்ப்பு இருந்தும் முடிஞ்சு உங்களுக்கு பண்ணலை, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணியோ இல்லை தடை விதிச்சோ உங்களுக்கு மாட்டேன்னு சொல்லி மருத்துவம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த அனுபவம் எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான்லாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு சின்ன தடயம், ஒரு சின்ன குண்டூசி அளவு கிடச்சா கூட போதும், நம்ம அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம் அப்படின்னு நம்ம நிறைய நாள் யோசிச்சிருப்போம். ஆனால் யாரும் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் கண்டிப்பாக முன் வரல, நண்பர்கள் முன்னுக்கு வந்திருப்பாங்க, இல்லை நண்பர்கள் முன்னுக்கு வரல அப்படின்னு நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு பயன்பாடாக இருந்தால் அது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக இது உங்கள் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கான்னு நினச்சி நான் சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. அருள் உள்ள பெல் பட்டன் நமக்குங்க. கண்டிப்பாக மற்றொரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.